வெற்றியாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழர் வணிகமும் கடற்பயணமும். இதில் வந்து பழைய காலத்தில் மக்கள் வந்து வேட்டையாடி சாப்பிட்டதுக்கப்புறம் தன்னோட உணவை தானே தயாரித்தாங்க. அதை வந்து வியாபாரம் வணிகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாம். உள்நாட்டு வணிகத்தை விட அயல்நாட்டு வணிகத்தின் மீதே வருவாய் மிகுதி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஔவையார் என்ன சொல்லியிருப்பாங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்கிறாரு புறநானூற்றில், யாதும் முறை யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முன்னீர் வழக்கம், அதாவது தொல்காப்பியோட முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னா முன்னீர் வழக்கம் கடற்கடந்து கடந்து போடுற பக்கம், மகடுன்னா பெண்களுக்கு அந்த காலத்தில் இல்லைன்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பழந்தமிழர்கள் பொருள் ஈட்டுதலை தன்னோட கடமையாக வச்சுருப்பாங்க. பொருளீட்டுதல் தான் அவங்களோட வேலையை. அடுத்து நெக்ஸ்ட்டு தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா பொருள் வயிர் பிரிவு, காலில் பிரிவு, களத்தில் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. பொருள் வயிர் பிரிவை வந்து ரெண்டாக பிரிச்சிருவாங்க. ஒன்று காலில் பிரிவு, இன்னொன்று களத்தில் பிரிவு. அதுக்கப்புறம் தமிழர்கள் ஏலம், லவங்கம், இஞ்சி மேற்காசிய நாடுகளுக்கு விற்றுருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு வாங்க வருவாங்கள்ல, அவங்கள வந்து கிரேக்கரை ரோமானியர்களும் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா யவனர்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ல எல்லா கொஸ்டின்லையும் கேட்காங்க. யூனிட் 8ல இப்போ இதை பற்றி கேட்குறாங்க. மருதநில அரசனானது கோட்டை கப்பலுக்கு ஊமையாக புறநானூற்றில் கூறியிருக்காங்க. மருதநில அரசனோட கோட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் ரொம்ப முக்கியமானது, அதனால் அதை நான் ஏற்கனவே குறித்து வச்சுட்டேன். இந்த இதை வந்து கடலை குறிக்கும் வேறு பெயர்கள், அப்புறம் இன்னொன்று கப்பலை குறிக்கும் மேற்பயிர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதை படிச்சுக்கோங்க. கடலுக்கு ஆழி, ஆறுகளி, முன்னீர், வாரணம், பௌவம், பறவை, புணரி இதெல்லாம் வேறு பெயர்கள். அதே மாதிரி கப்பலுக்கு களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமிழ், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம். இதை என்னென்ன எந்தெந்த நிலத்திலலாம் எந்தெந்த நீர் பகுதியிலலாம் ஓடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்பங்களில் அழுத்துவது சிறிய படகு, கடலில் செல்வது பெரிய கப்பல் அல்லது நாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின். கடல் அலைகளால் கப்பல் அசைவதை வந்து யானையோடு ஒப்பிட்டு எந்த நூல் சொல்லுதுன்னா பட்டினப்பாலை. அதுக்கப்புறம் கரிகாலனோட முன்னோர்கள் வந்து காற்றின் போக்கினை அறிந்து களம் செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் புறநானூறு தான் சொல்லியிருக்கோம். அடுத்து சேர துறைமுகமான முசிறியில் சுள்ளிங்கிற ஆற்றோட யவனர்கள் வந்து பொண்ணை எடுத்துகிட்டு அதுக்கு ஈடாக வந்து பொண்ணை கொடுத்துட்டு அதுக்கு ஈடாக மிளகு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு அகநானூறு சொல்லுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு பொண்ணை கொடுத்துட்டு மிளகு அள்ளிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுதுன்னா அகநானூறு சொல்லுது. எப்போதுமே புறநானூறு தான் வீரம், செல்வம், அப்புறம் நம்மளோட வியாபாரத்தை பற்றிலாம் சொல்லுவோம். அகநானூறு வந்து தலைவன் தலைவியோட காதல், இல்லற வாழ்க்கையை தான் சொல்லணும்னு நினச்சிருப்போம். ஸோ ஆப்ஷனை நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பாண்டிய மன்னன் துறைமுகமான கொர்க்கை பற்றி மதுரை காஞ்சியும், பாண்டியனோட துறைமுகமான கொர்க்கை பற்றி இந்த மதுரை காஞ்சியும் சிறுபானாற்று படை நூலும் சொல்லுது. இதுவும் முக்கியமானது தான். நெக்ஸ்ட்டு கொர்க்கை துறைமுகத்தில் முத்துக்குளித்தலை சிறப்பாக நடந்ததுன்னு யார், மார்க்கோ போலோ வந்து குறிக்கிறார். வெளிநாட்டு அறிஞர்களோட சிறப்பில் இவரை பற்றி கேட்கலாம், நல்லா படிச்சுக்கோங்க. கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஏற்றுமதி பொருட்களில் ஃபஸ்ட்டு இடம் எதுனா முத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பாண்டியர்களோட இதில் தூத்துக்குடியில் விளைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் விளைந்து முழுத்த விழுமுத்து அப்படின்னு மதுரை காஞ்சி சொல்லுது. இது ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். சரிங்களா? சோழ நாட்டோட துறைமுகம் காவிரி பூம்பட்டினம், இதுக்கு அடியில் பட்டினப்பாக்கம் என்ற வணிகர் பெரும்பாலும் வாழ்ந்திருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காவிரி நதிக்கரையில் வாழ்ந்த மக்கள் புதுவெள்ளம் வரும்போது புனல் விழா கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விழாக்கள் ரிலேட்டடாக இது கேட்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாலை, கலங்கர விளக்கம்லாம் இருந்திருக்கு. காவிரி பூம்பட்டினத்திற்கு கடல் வழியே குதிரைகளையும் தரை வழியே மிளகும் வந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடல் வழியே வந்தது குதிரை, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரேபிய குதிரை மேலே அரேபியாவில் இருந்து தான் வரும். தரை வழியே மிளகும் வரும் அப்படி. அதுக்கப்புறம் தமிழர்கள் ஏற்றுமதி பொருட்களை பற்றி பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழர்களை பற்றி கேட்கும்போது இதை அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி, ஏலக்காய், லவங்கப்பட்டை, இஞ்சி இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் இதை ஏற்றுமதி பண்ணதுனால தான் இப்போ இந்த கருங்காலிக்கு கொஞ்சம் டிமாண்ட் உண்டு, பார்த்துருப்பீங்க. அதை நிறைய பேர் உடம்புல போடுறாங்க. நிறைய பேர் அந்த காலத்தில் இதை வந்து கட்டிலாகவும் சன்னலாகவும் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அதை நிறைய பேர் பிரேஸ்லெட்டாகவும் செயினாகவும் செஞ்சு போட்டுக்கிட்டாங்க கழுத்தில். அடுத்து தமிழர்கள் சீனத்து பட்டு சர்க்கரையை வந்து இறக்குமதி பண்ணிட்டாங்க. சரிங்களா?
இதெல்லாம் ஏற்றுமதி முடிச்சுதா இறக்குமதி. கரும்பு அதிகமான முன்னோரு காலத்தில் எந்த ஊரில் இருந்துன்னா சீனா நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட்டு வந்து சீனா, இது ஸ்கூல் புக்கில் நிறைய அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து கரும்பு அதிகமானோட முன்னோர் காலத்தில் யார்கிட்ட இருந்துன்னா சீனர்கள்ட்ட இருந்து வந்திருக்கோம். இதுதான் நமக்கு வந்து கடற்பயணம், வணிகமும் கடற்பயணத்தை பற்றியும் கொடுத்துருக்க டாபிக். அதிகமாக நூல்கள் ரிலேட்டடாகவும் கேட்குறாங்க. எந்த கடல் அப்புறம் கப்பல் அதை பற்றின பேர் கேட்குறாங்க. அடுத்து இந்த என்ன பொருள் ஏற்றுமதி பண்ணாங்க, என்ன பொருள் இறக்குமதி பண்ணாங்க, இது தெரிஞ்சாலே போதும். அந்த நூலை வந்து எந்த நூல் சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. முக்கியமாக இந்த அகநானூரை மறந்துடாதீங்க. சேர துறைமுகமான முஸ்லி ஆட்சியில் யவனர்கள் வந்து பொண்ணை கொடுத்துட்டு அதுக்கு மிளகு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போனாங்கங்கிறத வந்து அகநானூறு நூல் தான் சொல்லுது. இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் திருப்பி. ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் கவர்மெண்ட் பிடிஎஃப்பில் உள்ள கண்டென்ட்டு. இது போக ஸ்கூல் புக்கில் நிறையா இருக்குது. இது யூனிட் 8 கவர் ஆகும். இதுக்கு ஏற்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த கண்டென்ட் உங்களுக்கு நல்லா வரும், பாருங்கள், ஃபாலோ பண்ணி வாங்க, கண்டிப்பாக போஸ்டிங் அடிச்சிடலாம். தேங்க்யூ.